ஏண்டி கதவு திறக்க இவ்வளவு நேரம்? நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவன்டா வீட்டுக்குள்ள? ஐயோ எதுக்கு நீ மெதுவா பேசணும்? எதுக்கு நான் மெதுவா பேசணும்? நான் உன் புருஷன்டி, நான் உன் புருஷன். தொட்டு தாலி. என்னது கழுத்துல தாலியை காணோம், நெத்தியில பொட்டை காணோம். கஷ்டமா இருக்குன்னு கழட்டி வித்துட்டியா? ஐயோ ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த அநியாயத்தை நான் எதுக்கிட்டு கேட்கணும்? இப்ப ஊரை கூப்பிடுறேன், அவங்களே கேட்கிட்டு இந்த நியாயத்தை. ஐயோ சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க போல இருக்கே. கிட்ட வாங்க, காதை காட்டுங்க. அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு 5 ஏக்கரா நிலமும் தங்குறதுக்கு வீடும் கொடுத்துடலாம். அவ அதை வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான். சாமி எங்க இருந்து வர்றீங்க? ஐஸ் வெள்ளியங்கிரி மலையில இருந்து. சாமி அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்த. உனக்கு வேண்டியதை மட்டும் கேளு. சாமி ஐஸ் வெள்ளியங்கிரி மலை என்ன? அது இமயமலை மாறீங்களா? நீ சொல்றது சாதாரண ஐஸ் மலை, நான் இருந்தது சேமியா ஐஸ் மலை. கலர் கலரா இருக்குமே அதான். சாமி இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க? இந்த ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தானே, அவனை பாக்குறதுக்கு வந்தேன். அவர் உங்ககிட்டயும் கடை வாங்கிட்டாரா? திருப்பி வாங்க முடியாது, அவர் செத்து மாசம் 1 ஆகுது. டேய் ராமசாமி. சாமி என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்கு ஜுரு ஜுருவரப்பாய். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? பெரிய பெரிய சாமிக்கெல்லாம் ஞான கண்ணுல எல்லாமே தெரியும். என்னங்க சாமி? ஆமா வாங்க. இப்படி உங்க 2 பேருக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியுமா? தெரியாதுங்க சாமி. உன் புருஷன் அடுத்தவங்களை குறை சொல்றதை என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு தான் பிறக்கும். சரியா சொன்னீங்க சாமி. சாமி யாருங்க? ஐஸ் வெள்ளியங்கிரி மலை ஆக்கஜுரு ஜுருவரப்பாய் அப்புசாமி. செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி, அவனோட அண்ணன். ஆமா, அவன் செத்து போனது என் ஞான கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமேன்னு வந்தேன்.